மேன் நேற்றைய தொடர்ச்சி தான் இந்த 39ஆம் அதிகாரம். நேற்று தினத்திலே நடக்க போகிற ஒரு பெரிய யுத்தத்தை குறித்து, யார் யாரெல்லாம் கூட சேர்வார்கள் என்று குறித்து பார்த்தோம். அந்த யுத்தத்தினுடைய விளைவுகளை இந்த நாளிலே நாம பார்க்க போகிறோம். சரியாய் சொல்ல வேண்டுமானால் இப்பொழுது நம்முடைய நாட்களிலே இது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது மனுபுத்திரனே, நீ கோகுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், மாகோகு தேசம், கோகு ஒரு ராஜா. நேற்றே சொன்ன இல்லையா? கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வருகிறேன். நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பி வரவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் உன் வில்லை உன் இடது கையிலிருந்து தட்டிவிட்டு உன் அம்புகளை உன் வலது கையிலிருந்து விழப்பண்ணுவேன். நீயும் உன் எல்லா இராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவார்கள். உராஞ்சுகிற சகலவித பட்சிகளும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன். விசாலமான வெளியில் விழுவாய், நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா இந்த யுத்தம் நடக்கிறது. யுத்தத்துல புறஜாதியானுக்கு தோல்வி. முன்னால பார்த்தோம், இஸ்ரவேல் நியாயம் விசாரிக்கப்படும் பார்த்தோம். பாண்டவருடைய கோபாக்கினை இஸ்ரவேலை விட்டுட்டு இஸ்ரவேலின் சத்துருக்களின் மீது திரும்பி இருக்கிறது. இதுக்கு முன்னாலே பார்த்தோம், ஏதோம் என்ன பண்ணா, இஸ்ரவேல் தண்டிக்கப்படும் பொழுது ஆஹா என்று சிரிச்சான். அதனால உன் மீது என்னத்தை கொண்டு வருவேன், நியாய தீர்ப்பை கொண்டு வருவேன்னு சொன்னார். அதே மாதிரி இஸ்ரவேல் வீழ்ச்சி அடைந்த போது, இஸ்ரவேல் ஆபத்துக்குள்ளாக, அதாவது இஸ்ரவேல் நியாய தீர்ப்புக்குள்ளாக வரும் பொழுது பரியாசம் பண்ணின எல்லாரையும் நியாயம் தீர்ப்பேன்னு சொன்னார். இப்பொழுது இஸ்ரவேலை யுத்தத்திலே நியாயம் தீர்த்தவர்கள் மீது கர்த்தர் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். அப்படியானால் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் இருந்த கர்த்தருடைய கரம் இப்பொழுது பாதுகாப்பாக மாறுகிறது. ஹல்லேலூயா, சோத்திரம். இப்போ சத்துருக்கள் நியாயம் விசாரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எருசலேமின் மலைகளிலே அவருடைய பிரேதங்கள் விழுந்து கிடக்கும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த இவ்விதமாய் நான் என் ஜனமாக இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை விசாரிப்பேன். பாருங்க, நான் மாகோகிடத்திலும் தீவுகளில் நிர்விசாரமாய் கொடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இப்போ நேற்றே சொன்ன நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், இன்றைக்கு யுத்தம் அக்கினியில தான். இன்னைக்கு நடந்துங்கிற யுத்தம் எதுல நடக்குது? அக்கினியில தான், பற்றி கொண்டு எரிகிறது. நேற்றைய தினத்துல ஈரான் மீது அமெரிக்கா போட்ட தாக்குதல், ஒரு ஊரே அழிஞ்சு போச்சு. நெருப்பு பற்றி எரிகிறது. மகா வெடிகுண்டின் சத்தம் கெட்டது. நேற்று சொல்லிதான், முன்னதாக எச்சரிக்கை கொடுத்து தான் அடித்தார்கள். என்னன்னா, அக்கினி தான் இங்க இந்த யுத்தத்தினுடைய விளைவே அக்கினி தான். அக்கினியை அனுப்புவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று. இதோ அது வந்தது. நான் இஸ்ரவேலின், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மத்தியிலே பரிசுத்தம் பண்ணப்படுவேன். என் நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துவேன். இனி அவர்கள் என் நாமத்தை பரிசுத்தக்குள்ளே செல்லாக்க மாட்டார்கள். அதனால் நான் இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்னை அறிந்து கொள்வார்கள். ஆனால் அந்த நியாயம் தீர்க்கிற அந்த நாள் அது வந்தது, அது சம்பவித்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் நான் சொன்ன நாள் இதுவே. மை ஜட்ஜ்மெண்ட் ஆன் ஜென்டைல்ஸ், புறஜாதிகளின் மீது என் நியாய தீர்ப்பு வந்த நாள் இதுதான். 8ஆம் வசனத்துல கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு 9ஆம் 10ஆம் வசனத்துல கருத்துக்கள் இருக்கிறது. அதை கொஞ்சம் தியானிக்கலாம். இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வளைத்தடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் வெளியிலிருந்து விறகு கொண்டு வராமலும் காடுகளில் வெட்டாமலும் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் தங்களை கொள்ளையிட்டவர்களை கொள்ளையிட்டு தங்களை சூறையாடினவர்களை சூறையாடுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
இது ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட போகுது. அந்த சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தினவன் தான் அந்தி கிறிஸ்துவா இருக்க போறான். அந்த சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட பிறகு என்ன தேவைப்படாது? ஆயுதங்கள் தேவைப்படாது. அப்ப அந்த ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? எரிப்பாங்க. ஜனங்களுக்கு விறகு தேவை. மரத்தை வெட்டி நீ கொளுத்த மாட்டாங்க. ஆயுத கிடங்களை சேமித்து வைத்திருக்கிறவைகளை கொண்டு வந்து எரிப்பார்கள். இது எதை குறிக்கிறது? ஃபர்ஸ்ட் டிஸ்ஆர்மமெண்ட். ஒரு போலியான ஒரு சமாதானம் இஸ்ரவேல்ல ஏற்படும். 7 வருஷ சமாதான ஒப்பந்தம். அன்றைக்கு அந்த சமாதானத்தை கொண்டு வருகிறவன் அந்தி கிறிஸ்துவாய் இருப்பான். இது நேரடியாக ஆண்டவருடைய 2வது வருகைக்கு தொடர்புடையதாய் இருக்கும். 3 வருஷம் அவன் நல்லவனை போல நடிப்பான். எல்லாரும் அவனை தலைமையில வச்சு கொண்டாடுவாங்க. நோபல் பரிசு கூட அவனுக்கு கொடுக்கலாம். 3 வருஷம் முடிவுல என் படத்தை அதுக்குள்ள இஸ்ரவேல்ல 3வது தேவாலயம் கட்டிடுவாங்க. அணுகுண்டெல்லாம் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சமாதானம் ஏற்படும். அப்போ அந்த கட்டின 3வது தேவாலயத்துல என் படத்தை மாட்டுங்கன்னு சொல்லுவான். இஸ்ரவேலர்கள் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பல முறை விக்கிரகாராதனைக்குள்ளாக போய் இவங்க எப்படி இருக்கிறாங்க? மகா தண்டனை அனுபவிச்சிருக்கிறாங்க. அதனால இன்னொரு விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவர்களுக்கு விரோதமாக தீவிரவாதம், அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படும். இப்போ தேவ கோபாக்கினை இறங்கி வரும். சபை தாங்காது. யூதர்கள் தாக்கு பிடிப்பாங்க, சபை தாங்காது. தேவ கோபாக்கினை இறங்கி வரும், சபை எடுத்துக்கொள்ளப்படும். ராப்சர். இந்த மகா உபத்திரவத்துல சபை பங்கடையாது. மணவாளன் மணவாட்டியை பாதுகாப்பார். அந்த நாள் வந்தது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இது அடையாளங்களாய் இருக்கிறது. 11ஆம் வசனம், அந்நாள் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாகிய கோகுக்கு கொடுப்பேன். அது வழியை போக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். அங்கே கோகையும் அவனுடைய எல்லா சேனையையும் புதைத்து அதை அம்மோன் கோசின் பள்ளத்தாக்கு என்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தேசத்தை சுத்தம் பண்ணும்படிக்கு அவர்களை புதைத்து தீர 7 மாதம் செல்லும். அந்த அளவுக்கு இது ஒரு அடையாளமாய் நமக்கு தெரிகிறது. கொஞ்சம் போன இப்போ ஈரான் மேல படை யுத்தம் தொடுக்கிறதுக்கு முன்னால இஸ்ரவேல் யார் மேல யுத்தம் தொடுந்தாங்க? காசா. இன்னைக்கும் காசா போர் நின்றுட்டு 4-5 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் என்ன பண்ணிருக்கிறாங்க? அந்த டெப்ரீஸ்ன்னு சொல்றாங்கல்ல, கட்டடங்கள் இடிபாடுகள், அதை அகற்றி கொண்டு இருக்கிறார்கள். 7 மாசம் பிடிக்கும் அது முழுவதுமாய் அகற்றுறது. அடுத்து தேசத்தை சுத்தம் பண்ணுவதற்காக அதில் கிடக்கும் மற்ற பிரேதங்களை புதைக்கும்படிக்கு நித்தமும் தேசத்திலே சுற்றித் திரியும் மனுஷரையும் சுற்றித் திரியவர்களோட கூட புதைக்கிறவர்களையும் தெரிந்து நியமிப்பார்கள். ரெட் கிராஸ் பீப்புள். யாரு? ரெட் கிராஸ். ரெட் கிராஸ் என்ன தெரியுமா? ரெட் கிராஸ் என்ன தெரியுமா? கொஞ்சம் கவனிங்க. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நடந்துனுக்குது. ஜனங்க செத்துட்டாங்க. அவங்கள வந்து புதைக்கிறதுக்கு அல்லது அவங்களுக்கு மருத்துவம் கொடுக்கறதுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் பயப்படுவாங்க. அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வரும். ரெட் கிராஸ் போட்டுருக்கோம். அந்த ஆம்புலன்ஸ்ல செகுப்பு கொடி ஏத்திட்டு இருக்கோம். அந்த ரெட் கிராஸ் போட்டவங்கள இவங்களும் ஒண்ணும் பண்ணக்கூடாது, அவங்களும் ஒண்ணும் பண்ணக்கூடாது யுத்தத்துல. அதான் ரெட் கிராஸ். 2 வெவ்வேறு தேசத்தார் யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தா பொதுவாக யுத்தத்துல பாதிப்பட்டவர்களுக்கு நல உதவிகளை செய்கிறவர்கள் ரெட் கிராஸ். ஹமாஸ் தீவிரவாதிகள் கிட்ட மாட்டின்னு இருந்தாங்கல்ல பிணை கைதிகள், அவங்கள விடுவிச்ச போது அவங்கள கொண்டு வந்து இஸ்ரவேல்ல சேர்த்தது யாரு சொல்லுங்க? ரெட் கிராஸ் பீப்புள். செத்துட்டு உங்களுடைய பணங்களை பொட்டியில வச்சு கொண்டு வந்து சேர்த்தது யாரு? ரெட் கிராஸ் பீப்புள். இப்படி ஒண்ணு உருவாகும்னு எசேக்கியேலுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு?
எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு இதை பார்க்கிறோம். இப்படி ஒரு அமைப்பு உருவாகும், அவர்கள் யுத்த நாட்களிலே இந்த வேலையை செய்வார்கள் என்று 2600-700 வருஷத்துக்கு முன்னாலே எசேக்கியேலுக்கு. பதினேழாம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது, நீ வெளியில் இருக்கிற சகல மிருகங்களையும் நோக்கி, நீங்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரவேலில் மலைகளில் நான் உங்களுக்காக செய்யும் யாகமாகிய மகா யாகத்துக்கு சுற்றிலும் இருந்து வந்து சேர்ந்து மாம்சம் தின்னு ரத்தம் குடியுங்கள். இது அப்படியே அர்த்தத்தை எடுத்துக்காதீங்கோ. அப்படியே மாம்சம் தின்று ரத்தம் குடியுங்கள்னு உடனே ஒருத்தர் கட்சி சாப்பிட்றாதீங்க. அது இல்ல, எதிராளிகள் இவ்விதமாக அழிக்கப்படுவார்கள். உங்கள் கையிலே உங்கள் சத்துருக்களை ஒப்பு கொடுப்பேன். எப்போ? நான் ஒரு மகா யாகத்தை ஏற்படுத்த போகிறேன். இஸ்ரவேல் தன் சத்துருக்களை நியாயம் தீர்க்கிற நாட்கள். ஃபர்ஸ்ட் சத்துருக்கள் இஸ்ரவேல நியாயம் தீர்த்தாங்க, இல்ல? அம்மாவா இல்லையா? பல முறை ஆண்டவர் இஸ்ரவேலை தமது சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுத்தார். இப்போ சத்துருக்களை ஆண்டவர் இஸ்ரவேல் கையில ஒப்பு கொடுக்கிறார். இதை இப்ப நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்துக்கு கூட தொடர்புபடுத்தலாம். கவனிங்க, அக்டோபர் 7ஆம் தேதி 23ஆம் வருஷம் கூடார பண்டிகை ஆசரிச்சுட்டு அந்த கடைசி நாள் 1500 பேர் கொல்லப்பட்டாங்க. ஒரு 300 பேர் பிணை கைதிகளை கொண்டு போக மாட்டாங்க. ஆக மொத்தம் 2000 பேர்னு வச்சுக்கோங்களேன் இஸ்ரவேல்ல செத்தவங்க. எதிராளிகள் ஆகிய அந்த ஹமாஸ் குழுவை சேர்ந்தவங்க எவ்வளவு பேர் சேர்த்தாங்க தெரியுமா? 50,000 பேர். எவ்வளவு பேரு? 50,000 பேர். 45,000 பேர் பொதுமக்கள் குண்டுகளை வீசி கொன்றார்கள். துப்பாக்கி ஏந்தி யுத்தம் செய்கிறவர்கள் ஹமாஸ் தலைவர்கள். ஒரு தலைவன் கூட இல்லை. இப்போ யார் தலைவன் இன்னைக்கு நியமிக்கிறாங்களோ அடுத்த நாள் அவங்க இல்லை. ஒவ்வொரு தலைவர்களா, இப்ப நிறைய பேர் என்னால பட்டியல் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரா இந்த யுத்தத்துல அழிந்தார்கள், அழிக்கப்பட்டார்கள். அவங்க மேல என்ன வந்துச்சு? ஆல்ரெடி நியாயம் தீர்ப்பு வந்துச்சு. இஸ்ரவேலர் அவர்களை அழித்தார்கள். 19ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்காக செய்யும் யாகத்திலே நீங்கள் திருப்தியாகும் அளவும் கொழுப்பை தின்று வெறியாகும் அளவும் ரத்தத்தை, இது கூட என்னன்னா அவ்வளவாக சத்துருக்களை அழித்து பழி தீர்த்து கொள்வீர்கள் என்று அர்த்தம். 26ஆம் வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சத்து அனைவருக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாயிருப்பேன். யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சத்து அனைவருக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாயிருப்பேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவருடைய கோபாக்கினை, நியாய தீர்ப்பு இஸ்ரவேலின் சத்துருக்களுக்கு விரோதமாக திரும்புகிறது. கர்த்தர் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சத்து அனைவருக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாயிருப்பேன். ஃபார் மை நேம் சேக். என் பரிசுத்த நாமத்துக்காக எப்படி இருப்பேன்? நானு வைராக்கியமாயிருப்பேன். இஸ்ரவேல் வம்சத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக எப்படி இருப்பேன்? வைராக்கியமாயிருப்பேன். கர்த்தர் இஸ்ரவேலின் பட்சத்திலே இருப்பேன். அவர்கள் சிறை இருப்பை நான் திருப்புவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க.
ஏறத்தாழ 39 அதிகாரம் முடிந்து விட்டது. இப்ப இன்னும் கொஞ்சம் பரலோகத்துக்கிட்ட கிட்ட நெருங்க போறோம். 45 எல்லாம் வந்துட்டு பிறகு என்ன, வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஏன்னா ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பாட்டெல்லாம் அங்கத்தான் வருது, அங்கத்தான் முடிக்க போறோம். கிளைமேக்ஸ் சூப்பர். எதுல? இது அதான், கண்ணீரோடு விதைக்கிறவன் வழியெல்லாம் அழுதுன்னுக்கலாம், போய் சேர்ற இடம் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். எசேக்கியேலின் புத்தகம் ஆரம்பம் என்னவா இருக்கணும்? துக்கமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அழுவணும், அப்புறமா காலமெல்லாம் சிரிச்சுன்னுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப சிரிச்சுட்டேன்னு வச்சுக்கேன், காலமெல்லாம் எது நல்லது? கஷ்டம் எல்லாம் முதல்ல பட்டுட்டு அப்புறமா ஆனந்த களிப்போடு கர்த்தர் நம்மை நிறுத்துவது தான் சிறப்பான முடிவாக இருக்கும், சிறப்பான கிளைமேக்ஸாக இருக்கும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆவிலே ஏற்பட்ட ஒருவர் ஜெபிச்ச பிறகு ஜெப விண்ணப்பத்திற்காக அன்பர் சினையா வந்து ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. ஒருத்தர் ஜெபம்